நெகிரி செம்பிலான் முழுவதும் மைபாஸ் பொது போக்குவரத்து பேருந்து சேவையை அதிகாரப்பூர்வமாக நேற்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோணி லோக் தொடக்கி வைத்தார். இச்சேவை முழுவதுமாக அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படுகிறது என குறிப்பிட்ட அவர், மைபாஸ் பேருந்தில் பயணிகள் இல்லாவிட்டாலும் அல்லது ஒருவர் மட்டும் இருந்தாலும் கூட எந்தவொரு தடையும் இன்றி அதன் சேவை தொடர வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். இங்கு சிரம்பான் மாநகராட்சி வளாகத்தில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர், இச்சேவையை தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதி 2 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கான சேவை எந்தவொரு தங்கும் தடையும் இல்லாமல் உரிய நேரத்திற்கு வழங்குவதை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மொத்தம் 85 மைபாஸ் பேருந்துகள் நெகிரி செம்பிலான் மாநிலம் முழுவதும் 21 சாலைகளில் இதற்கான சேவையை வழங்கும் என அந்தோணி லோக் குறிப்பிட்டார். இதனிடையே 60 வயதுக்கும் மேலான முதியோர்கள், உடல் பேறு குறைந்தவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஆகியோர் இச்சேவைக்கு எந்தவொரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றாலும் அவர்கள் முன்னதாகவே தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் பேசிய அவர், சிரம்பான் டெர்மினல் 1 பொது போக்குவரத்து மையம் தற்போது தரம் மேம்படுத்தப்பட்டு வரும் வேளையில் இதேபோன்று நெகிரி செம்பிலான் மாநிலம் முழுவதிலும் உள்ள அனைத்து பேருந்து மையங்களும் நிலையங்களும் மட்டும் இன்றி பேருந்து நிறுத்துமிடங்களும் தரம் மேம்படுத்த வேண்டும். அதனை மாநில அரசாங்கம் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் வாகனம் ஓட்டும் லைசன்ஸுக்கான இலவச பதிவு செய்யும் நடவடிக்கையோடு பேருந்து உதவு திட்டமான 50 வெள்ளி பற்றுச்சீட்டுக்கான பதிவு நடவடிக்கையும் நடைபெற்றது. அதேவேளை முதல் 1000 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு தலைக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ ஜனா சந்திரன், மாநில வீடமைப்பு, ஊராட்சி, போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன், சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி. குணா, அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன், தியோ கோக் சியோங், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் உயர் அதிகாரிகளுடன் மாநில அரசு துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். Ini bermaksud perkhidmatan PAS berhenti PAS.my yang baru untuk Negeri Sembilan telah pun lengkap dan sedia untuk berkhidmat di seluruh Negeri Sembilan dengan jumlah 85 buah bas baru. Ini adalah satu proses yang telah kita mulakan awal tahun ini, di mana kita telah melantik 2 pengendali baru. Kedua-dua pengendali ini adalah syarikat Negeri Sembilan, syarikat tempatan, iaitu KR Travel and Tours dan juga Kopi Travel and Tours. Jadi kedua-dua pengendali ini akan mengendalikan 21 laluan semuanya dengan 85 buah bas. Dan semua bas ini adalah bas baru. Seperti yang kita lihat, kita telah jenamakan semula perkhidmatan bas ini dengan beberapa ciri keselamatan yang baru. Terutamanya dari segi image bas itu pun telah baru. Dia lebih mesra, lebih ceria, dan juga ada CCTV di dalam bas, dan juga kita lengkapkan dengan peta. Dalam setiap bas itu juga ada laluan-laluan yang mereka akan lalu dan berhenti, di mana mereka berhenti. Itu memudahkan untuk penumpang. Apabila mereka mengambil bas nanti, dalam itu ada peta kan? Ada peta di mana mereka macam ambil kereta api lah. Mereka tahu setiap laluan, setiap perhentian dalam bas itu. Jadi ini sudah tentu dapat menambah keselesaan kepada penumpang, dan kita mengharapkan jumlah penumpang ini akan terus menaik dan meningkat untuk seluruh Negeri Sembilan. Seperti yang telah kita katakan, kita adakan program pada hari ini untuk memberi kesedaran kepada ramai orang. Untuk yang pertamanya, mendaftarkan PAS konsesi untuk warga OKU, warga emas dan juga pelajar-pelajar sekolah. Daftarkan PAS konsesi ini supaya mereka boleh mengambil PAS ini secara percuma. Mereka akan diberikan satu PAS. PAS itu akan mereka tap saja dan mereka boleh menggunakan perkhidmatan itu secara percuma sepanjang masa.